இப்போ மனுஷனுக்கு உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லுவோம், 1000 விஷயம் பேசுவோம், சாகா அது இதுங்க. ஆனா அப்படி யாரும் அவ்வளவு ஈஸியா நம்மளுடைய உயிரை விட்டு கொடுக்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, காய்ச்சல் வருது, தலைவலிக்குது, ஃபீவர் வருது, முதல்ல என்ன செய்யறோம்? பேராசிட்டமால் எடுத்து போடுறோம். ஏன்? காய்ச்சல் வந்துருச்சு, அவ்வளவுதான், ஃபீவர், கிளம்பலாம் அப்படின்னு யாரும் கிளம்புறது. அதுக்கு ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். இந்த உலகத்துல கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு மருந்துக்கு பின்னாடியும் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய மனிதர்களுடைய ஆசை இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, யாருக்காக வாழ்றோம்? யாருக்காக நம்ம வாழ்றோம்? ஒரு பெரியவர் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா பார்ட்ஸும் அவுட்டு. டாக்டர் என்ன நினைக்கிறாரு? அவர்கிட்டயே சொல்லிடுவோமே, எதுக்கு நீ வச்சுக்கிட்டு? முடியலங்க, உங்களை ட்ரீட் பண்ண முடியல. பெரியவர் புரிஞ்சுக்குவார், வந்து பக்கத்துல உட்காந்து சொல்றாரு, இங்க பாருங்க பெரியவரே, வயசுல மூத்தவங்க நீங்க, நல்ல அனுபவசாலி நீங்க, உங்களுடைய உடம்பை பத்தி இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னும் வேலைக்காக, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ட்ரீட் பண்றதே வேஸ்ட். உங்களுக்கு யாரையாவது பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். மனுஷன் கிட்ட நீ சாக போறேங்கிறது இவ்வளவு இதா சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படியா? ரொம்ப பாவமான குரல். ஆமா, நான் ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் ஒருத்தரை சந்திக்கணும். டாக்டர் என்ன கேட்கிறாரு? யாரையாவது நீங்க சந்திக்கணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா, நான் ஒருத்தரை சந்திக்கணும். டாக்டர் பக்கத்துல உட்காந்து கேட்கிறாரு, யாரு? இவ்வளவு பாவமா பேசினாரு இல்லையா, அந்த பெரியவர் இப்படி பேசுறாரு, உன்னை விட ஒரு நல்ல டாக்டரை நான் பார்க்கணும்னு இருக்கேன்னு சொன்னார். யாருமே சாகிறதுக்கு விரும்பல. இதயத்துல ஏதாவது பிரச்சனைனா மாத்திக்கிட்டு இன்னொன்னு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் மனுஷன். கிட்னி போயிடுச்சா, காசு கொடுக்குறேன், எங்க இருந்தாலும் கிட்னி ரெடி பண்ணு, நான் வாழணும். எந்த உடல் உறுப்பு போனாலும் சரி, கண்ணை மாத்திக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க. சுகர் வந்து ஒரு விரல வெட்டினதுக்கு பின்னாடி நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர், இன்னும் வாழணும்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இந்த உலகத்துல ஜாஸ்தி. யாருக்காக வாழ்றோம்? நமக்காக தான் வாழ்றோம். இல்லமா சுல்தானா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது எப்படி? என் அம்மாவுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் நான் இல்லைன்னா நிலக்குலைஞ்சு போயிடுவாங்க. என் பொண்டாட்டி நான் இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் வாழ்றேன். நீங்க என்ன வேணா சொல்லலாம். நாமளும் யாருக்காக உயிரை கொடுக்க மாட்டோம், நமக்காக யாரும் உயிரை கொடுக்க மாட்டோம். சரிங்களா?